தமிழரோட பண்பாட்டிலும் வழிபாட்டு முறையிலும் முருகப்பெருமான் மிக முக்கியமான இடம் வகிக்கிறார். குறிஞ்சி நிலக்கடவுள் என சங்க இலக்கியங்கள் இவரை சொல்லுது. தமிழ் கடவுள் என்றும் இவர் அழைக்கப்படுகிறார். முருகு என்றால் அழகு, இளமை, மனம் என்று பொருள்படும். அப்படிப்பட்ட முருகரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த முருகரோட அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை, இதில் பழமுதிர்ச்சோலையும் திருப்பரங்குன்றமும் பக்கத்தில் இருக்குது. மற்ற படை வீடுகள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி இருக்குது. மக்களால் ஒரு சேர இந்த அறுபடை வீடையும் ஒரே நேரத்தில் தரிசிக்க முடியாது. அதனால் பெசன்ட் நகர், சென்னையில் உள்ள பெசன்ட் நகரில் இந்த அறுபடை முருகன் கோயில் வர காரணமாக இருக்கிற ஒரு நிகழ்வை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் படித்த புக்கிலையும் தெரிஞ்ச தகவலில் இருந்தும் தான் உங்ககிட்ட நான் இந்த பகிர்வை பகிர்ந்துக்கிறேன். அப்போ மக்கள் எம்ஜிஆர் ஐயா முதலமைச்சராக இருந்த நேரம். மகா பெரியவருக்கு எப்போயுமே எம்ஜிஆர் ஐயா மேலே தனி பாசம் உண்டு. அப்போ அவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஐயா காஞ்சி மகா பெரியவரை தரிசிக்கிறதுக்காக திடீர்னு எந்த முன்னறிவிப்புமே இல்லாமல் காஞ்சி மகாபடத்துக்கு போயிருக்காரு. எம்ஜிஆர் ஐயா வர்றது தெரியாத சங்கர மடத்தில் உள்ளவங்க தங்களோட வேலையெல்லாம் வழக்கம் போல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் ஐயாவோட கார் காஞ்சி சங்கர மடத்துக்கு வெளியே நிற்க பார்த்த உடனே அவங்க எல்லாம் ரொம்ப பரபரப்பாயிட்டாங்க. ஐயோ, இவங்க திடீர்னு சொல்லாமல் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி. வழக்கமாக முதலமைச்சர் போன்ற மக்கள் தலைவர்கள் வந்தால் அவங்களுக்கு பூரண கும்ப மரியாதை கொடுக்கறது தான் வழக்கமாக. ஆனால் அன்றைக்கி அது எதுவும் செய்ய முடியல அவங்களால. அதனால் அவங்க ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. நேராக சங்கர மடத்துக்கு உள்ளே போன எம்ஜிஆர் ஐயா மகா பெரியவரை கேட்டிருக்காங்க. மகா பெரியவர் அன்னைக்கு அந்த மடத்தில் இல்லை. அதிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மற்றொரு மடத்தில் தியானத்துக்கு போயிருக்காரு. இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு அவங்க எல்லாம் ரொம்ப தயக்கத்தோடு இருந்திருக்காங்க. அப்புறமா அவர்கிட்ட சொல்லிட்டாங்க. அவர் அதனால் என்ன, நான் அவரை அங்கே போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு சிறிய சந்தில் இருக்க வேறு ஒரு குடிலுக்கு அந்த கார் போகுது, அவரோட காரு. அங்கே போன எம்ஜிஆர் ஐயாவை மகா பெரியவர் ரொம்ப அன்போடு உபசரிச்சிருக்காரு. அப்புறம் அவருக்கு அருளாசியும் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் மகா பெரியவர் உன்னை இங்கே உட்கார சொல்ல ஒரு நல்ல இருக்கக்கூட இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு எம்ஜிஆர் ஐயா அதனால் என்ன, இந்த மடத்துக்கு நீங்கள் தானே என் முதல்வர், நீங்களே கீழே தான் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராக மண் தரையில் உட்காந்துருக்காரு. இதில் நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கிறது என்னென்னா, மகா பெரியவர் அவருக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நெருக்கமானவங்களை மட்டும்தான் உரிமையில் அழைப்பார். அதில் எம்ஜிஆர் ஐயாவும் ஒருத்தர். அப்புறமா மகா பெரியவர் தன் மனசில் இருக்க ஒரு ஆதங்கத்தை சொல்கிறார் எம்ஜிஆர் ஐயா கிட்ட. அது என்னென்னா, முருகரோட அறுபடை வீடையும் ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனியாக தரிசிக்கிறதுக்கு மக்களுக்கு நிறைய பணம், காலவிரயம், தேக சிரமம் ஏற்படுது. அதனால் மக்கள் அறுபடை வீடையும் ஒரே மாதிரி தரிசிக்கிறதுக்கு உன்னோட ராஜ்யத்தில் எனக்கு அதுக்கு ஒரு இடம் ஏற்படுத்தி கொடுக்கணும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு எம்ஜிஆர் ஐயா இவ்வளோ தானே, இதை நீங்கள் ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாம் ஐயா, நீங்கள் என்னை பார்த்து நேராக இப்படி சொல்லணும்னு இருக்குங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, உன்னை நேராக பார்க்கணும் போல் இருந்தது அப்படின்னு சொல்லி மகா பெரியவர் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட எம்ஜிஆர் ஐயா ரொம்ப நெகிழ்ந்து போயிருக்காரு. இப்படி தான் காஞ்சி மகா பெரியவர் கேட்டதற்கு நாங்கள் முதல்வராக இருந்தபோது எம்ஜிஆர் ஐயாவால் உத்தரவிடப்பட்டு கட்டி முடிக்கப்பட்டது தான் இந்த பெசன்ட் நகர் முருகன் அறுபடை வீடு கோயில். அப்புறமா கொஞ்ச நாள் கழித்து எம்ஜிஆர் ஐயா சிகிச்சைக்காக அமெரிக்காவில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கும்போது யாருக்குமே தனியாக பிரார்த்தனை செய்யும் பழக்கம் இல்லாத மகா பெரியவர் எம்ஜிஆர் ஐயா பூரண குணம் வேண்டி வரணும் அப்படின்னு சொல்லி மனமுருகி பிரார்த்தனை செய்தாருங்கிறது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம். அந்த நேரத்தில் நாட்டில் இருக்க எம்ஜிஆர் ஐயாவோட ரசிகர்கள், அன்பு பெற்றவங்க எல்லாருமே இவருக்காக பிரார்த்தனை பண்ணாங்கங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் மகா பெரியவர் இவருக்காக பிரார்த்தனை பண்ணார் அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம். இப்படி தான் இந்த பெசன்ட் நகரில் இருக்க அறுபடை முருகன் கோயில் வந்திருக்கு போல். இதை தெரிஞ்சுக்கிட்டதுனால எனக்கு இது ரொம்ப வித்தியாசமான பகிர்வாக இருந்தது. அதனால தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். ரொம்ப நன்றி.